அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம அத்தனை பேரும் சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் ஒன்று மொத்தமாக நிகழுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. பிராந்திய போராக இது மாறுமோ என்கிற கவலைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் நிற்கின்றன. ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே தான் தற்போது அதிகமாக கதையாடலாக உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான் ஈரானுக்கு இஸ்ரேலோடு மோதுகிற பலம் இருக்கிறதா. தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியுமா? ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது? அல்லது திடீரென்று இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு பதிலடி கொடுக்கிற நிலைமையில் ஈரான் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழும்பிய வண்ணமே இருக்கிறது. அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈரானிடமும் இஸ்ரேலிடமும் இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது. இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்க யூடியூப்ல சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோக்கள் அவர்கள் என்ன சோர்ஸை கொண்டு செய்தார்கள் என்பதை தேடி பார்க்கிற போது நிறைய ஒருவர் செய்ததை இன்னொருவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. நாம் சொல்லுகிற இந்த வீடியோவினுடைய தொகுப்பு ஒட்டுமொத்தமாக அல் ஜசீராவினுடைய ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு ஊடகமாக இருக்கக்கூடிய சனத் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய ஆய்வை தான் ஆங்கிலத்திலும் அரபியிலும் இருக்கக்கூடியதை தமிழ் மொழியிலே உங்களுக்கு தர இருக்கிறோம். இதனுடைய உண்மைகளை நீங்களும் அல் ஜசீராவினுடைய பக்கத்தில் சரிபார்த்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ஆய்வு கட்டுரையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா, எல்லா ஆயுதத்தையும் இவர்களும் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்த பலத்தை வெளியிலே எந்த ஒரு சோர்ஸாகவும் அவர்கள் வெளியிட்டு இருக்கவில்லை என்பதனால் கிடைத்ததை வைத்து தான் இந்த கட்டுரையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தோம்னு சொன்னா, தி மிலிட்டரி பேலன்ஸ் 2023 ஆண்டினுடைய ஆய்வு பிரகாரம் ஈரானுடைய ராணுவத்தில் கிட்டத்தட்ட மொத்தத்தில் 6,10,000 ராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி 3.5 லட்சம் ரிசர்வ் படை வீரர்களும் இருக்கிறார்கள். எப்ப யுத்தம் வந்தாலும் உடனே வாங்க என்று கூப்பிடுவதற்கு ரிசர்வ் படை வச்சுக்குவாங்க. ராணுவத்தில் பயிற்சி எடுத்திருப்பார்கள். பயிற்சி எடுத்ததற்கு பிறகு ராணுவத்திலேயே இயங்காமல் தனியாக இருப்பார்கள். திடீரென ஒரு யுத்தம் வந்தால் யுத்தத்திற்கு வந்து விடுவார்கள். அவர்கள் 3.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஏன்னா விதிவிலக்குகளோடு ஈரான்லையும் ஒரு சட்டம் இருக்கிறது. 18 வயதுக்கு தாண்டியவர்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும். ஆண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். அது அரபு நாடுகளிலேயே இப்படி ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அரபு நாடு கிடையாது, ஈரான் என்பது பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்குது. பட் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலேயே இந்த மாதிரி சிஸ்டத்தோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு ஈரானாக இருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேலுக்கு 4,65,000 ரிசர்வ் படை ராணுவத்தினர் இருக்கிறார்கள். மொத்த ராணுவம் 30,000 இருக்கிறார்கள். ரிசர்வ் படையில தான் 4,65,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களும் விதிவிலக்கோடு 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் சட்டம் வகுத்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ராணுவ வீரர்களுடைய பலம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஈரான் தான் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட, கட்டுக்கடங்காத ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளில். அதே நேரத்தில் ராணுவத்திற்கான செலவீனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2023 ஈரானுடைய ராணுவத்திற்கான செலவீனங்களாக 10 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். மேலதிகமாக அவர்கள் 2022 0.6 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2023 27 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் ஒதுக்கி இருக்கிறது இஸ்ரேல். 2022 இருந்து 24% அதை அதிகரித்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினால எது எப்படி போனாலும் ராணுவத்திற்கான செலவீனத்தில் ஈரானை விட இஸ்ரேல் அதிகமாக செலவு செய்கிறது என்பது
என்பதை இந்த ஆர்டிகல் சொல்கிறது. அதே மாதிரி தரைப்படை கிரவுண்ட் போர்சஸ் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2023 கணக்கு பிரகாரம் ஈரான்ல 10,513 போர் தாங்கிகள் இருக்கிறது. அதாவது இந்த மெர்காவா மாதிரி டேங்க் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி கிரவுண்ட் போர்சஸ் உரிய டேங்குகள் 10,513 இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் இடத்துல 400 டேங்குகள் தான் மொத்தமாக தற்போது மீதம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்ல நிறைய அடிச்சு நொறுக்கிட்டாங்க காசாவுல, அதனால 400 டேங்குகள் அளவுக்கு தான் தற்போது அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 6,798க்கு மேற்பட்ட பீரங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் ஈரானிடத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் இடத்தில் 530 பீரங்கி துப்பாக்கிகள் தான் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானிடத்தில் இருக்கக்கூடியது 6,798 பீரங்கிகள், இஸ்ரேல் இடத்தில் 530 பீரங்கிகள் தான் இருக்கிறது. அதே மாதிரி 640க்கு மேற்பட்ட தனிப்பட்ட கேரியர் அட்டாக் அதாவது ஆயுதங்கள் ஈரானிடத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் இடத்தில் 1190 வகையான கேரியர் அட்டாக் ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஈரான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ராணுவ இருப்புல விமானப்படையிடத்தில் 312 போர் விமானங்கள் இருக்கிறது. போர் விமானம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா 312 போர் விமானங்கள் இருக்கின்றன. அதை சொல்லும்போது நிறைய இந்த ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரான் இருக்கிறதெல்லாம் பழைய விமானங்கள், அதை வச்சு என்ன பண்ணலாம் கேட்பாங்க. யுத்தம் வந்தா என்ன பண்ணுவான்னு தெரியும், பழசா புதுசாங்கிறதெல்லாம் யுத்தம் வந்ததுக்கு பிறகு தெரியும். ரஷ்யாவோட நேரடி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு ஆயுதத்தை தயாரிச்சவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறத புத்திசாலி யாரும் புரிஞ்சு கொள்வாங்க. 312 போர் விமானங்கள் இருக்கிறது ஈரானிடத்தில். ஈரானுடைய ராணுவத்திடத்தில் IRGC இடத்தில் 23 போர் விமானங்கள் தனியாக இருக்கிறது. அதே மாதிரி ஈரானுடைய விமானப்படை இடத்தில் ஹெலிகாப்டர்கள் 50 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. IRGC இடத்தில் 5 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் 345 போர் விமானங்கள் இருக்கின்றன. இது எப்படி போனாலும் 20 அழிச்சிருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் டேலி ஆகிரும். அதே மாதிரி 43 ஹெலிகாப்டர்கள் இஸ்ரேல் இடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கடற்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய கடற்படையில் 17 தந்திரோபாய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. 68 ரோந்து கடற்படை கப்பல்கள் இருக்கின்றன. 7 கொர்வெட்டுகள் இருக்கிறது, அதாவது ஏவுகணை தடுப்பு கப்பல்கள் 7 இருக்கிறது. அதே மாதிரி 12 விமானங்கள் இறங்கக்கூடிய கப்பல்கள் இருக்கிறது. 11 தரையிறங்கும் கப்பல்கள், ராணுவ வீரர்களை ஏற்றி கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய 11 கப்பல்கள் இருக்கிறது. 18 தளவாடங்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ராணுவ எக்யூப்மெண்ட்ஸை ஏற்றக்கூடிய 18 கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் 5 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது. ஈரானிடத்தில் 17 நீர்மூழ்கி கப்பல்கள், இஸ்ரேல் இடத்தில் 5 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது. ஈரானிடத்தில் 68 ரோந்து கடலோர கப்பல்கள் இருக்கிறது. இஸ்ரேல் இடத்தில் 49 ரோந்து கப்பல்கள் தான் இருக்கிறது. இப்படி கடற்படை என்று எடுத்துக்கொண்டாலும் இஸ்ரேலை விட ஈரான் தான் உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம், அதாவது நமக்கெல்லாம் தெரியும் இந்த அயன் டோம்ங்கிறது இந்த யுத்தத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒன்று. இஸ்ரேலுக்குள்ள அடிக்க முடியாது, அயன் டோம்ல தடுத்துருவாங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை மீறித்தான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 7000 ராக்கெட்டுகளை ஏவி இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அயன் டோம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் என்று இருக்கிறது. இது உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது. இதுல இருந்து அதாவது ரேடார்ல கவனிச்சு உள்ள வரும்போது உடனே போய் அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் அவர்களுடைய அயன் டோம் சிஸ்டம். இதுல ஒரே நேரத்தில் 20 ஏவுகணைகள் ஏவ முடியும். அங்க இருந்து ஒரு 50 வந்துச்சுன்னா 20 தடுத்துருவாங்க, 30 வந்து இஸ்ரேலுக்குள்ள அட்டாக் ஆகிரும். அதனால தான் ஹிஸ்புல்லாக்களும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ராக்கெட் தாக்குதல் நடத்தும் போது மொத்தமாக 30-40 அனுப்புவாங்க என்று கேட்டால் தடுக்க முடியாமல் இருப்பதற்கு நாடு முழுவதும் அயன் டோம்கள் 10 இருக்கிறது. இஸ்ரேல் இடத்துல நம்ம 500 இருக்கும் 1000 இருக்கும் நினைக்க கூடாது. நாட்டை சுத்தி 10 அயன் டோம் தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல டேவிட் ஸ்லிங் என்கிற 40-300 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி அயன் டோம் சிஸ்டத்தில் ஏரோ சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. 2400 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த மாதிரி 3 சிஸ்டங்களை அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஈரானிடத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக அது பேசுபொருளாக ஆகவில்லை. ஒரு தாக்குதல் நடந்தால் பேசுபொருளாக ஆகும். ஈரான்ல குறுகிய தூர ஏவுகணைகள், பெரிய ஏவுகணைகள் உயரம் எவ்வளவு உயரத்தில் வந்தாலும் அதை தடுக்கிற விதமாக அவர்களும் அக்ராஷை என்கிற ஒரு வகையான வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. பாரசீக மொழியில அதற்கு இடி என்று பெயர் சொல்வார்கள். அயன் டோம் மாதிரி ஒன்ற பாரசீக மொழியில் அதற்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. அந்த அயன் டோம் சிஸ்டத்தை, அயன் டோம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க,
வச்சுக்கிறீங்க. அந்த சிஸ்டத்தை தான் ஈரானும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஈரானுடைய இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை ரேடார் அதே போன்ற எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டங்களோடு இணைந்துதான் இதை தடுக்கிற வேலையை அவர்கள் செய்வார்கள். ஈரான் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா, இஸ்ரேலை சுற்றி வெறும் 10 அயன்டோம் சிஸ்டங்கள் இருக்கிறது. ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் சிஸ்டங்கள்ல பெரும்பாலானவற்றை வாகனங்களில் பொருத்த முடியும், வெஹிக்கிள்ல மாட்டிக்கிட்டு போக முடியும். முன்னாடி நீங்க போட்டோல பாப்பீங்க, வெஹிக்கிள்ல மாட்டி அதை அட்டாக் பண்ணுகிற விதமாக ரொம்ப சின்ன சின்னதா எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. 42க்கு மேற்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய ரஷ்யாவினுடைய ஒரு உற்பத்தி அவர்கள் வைத்துக் ஒரே நேரத்தில் 42 ஏவுகணைகளை அட்டாக் பண்ண மாதிரி இஸ்ரேலுடைய ஒரே நேரத்தில் 20 தான் அட்டாக் பண்ணும், ஈரானுடையது 42 அட்டாக் பண்ணும். அதுல S-200 S-300 வகையான அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று உள்ளூரில் ஈரானே தயாரித்த பவார் 373 என்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. 59க்கு மேற்பட்ட நடுத்தரவில் இருக்கக்கூடிய USMIM என்கிற 23 ஹேக் என்கிற ஒரு வகையான அயன்டோம் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. இது 59க்கு மேற்பட்ட அமைப்புகள் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது. இது ஒரு வகை. 59க்கு மேலே இருக்கிறது ஒரு வகையாக இருக்கிறது. அதே போன்று அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டா HQ-2J என்கிற வகையான ஒரு வகையான அயன்டோமை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கோட் டாட் என்கிற ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க. வெஹிக்கிள்ல வைக்கிறது, வெஹிக்கிள்ல வைக்காம இருக்கிறது, தனியாக இயங்கக்கூடியது என்று பல வகை இருக்கிறது. இப்படி இஸ்ரேலை விட பல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் வல்லது அப்படிமாங்க. அந்த தொழில்நுட்பத்தை தூக்கி சாப்பிடுகிற தொழில்நுட்பத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணமும் இருக்கிறது. பல வகை ஈரானியர்கள் அறிவிலே முந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறது? இப்ப இஸ்ரேலுக்குள்ள போய் அடிச்சாங்கல்ல, அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ராணுவ கலையகத்தில் கிட்டத்தட்ட 12 வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 12 வெரைட்டில இருக்கிறது. இதுல 150 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து தாக்கக்கூடிய தண்டர் 69 வகையான ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது. அதே போன்று கொர்ரமஷாகர் முதல் செஜில் வரைக்கும் உண்டான பகுதிகளை தாக்கக்கூடிய 2000 கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது. 2000 கிலோமீட்டர் எதுக்கு செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலை தாக்குறதுக்கு தான். இஸ்ரேலில் தாண்டி போய் தாக்குற அளவுக்கு உண்டான அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கிறது. தாக்கியும் காட்டிட்டாங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் இடத்துல 4 வகையான சிறிய நடுத்தர இடைநிலை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது. ஈரான் இடத்துல 12 வகை இருக்குது. இவங்க கிட்ட 4 வகை தான் இருக்கிறது. அதுல 280 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதும் இருக்குது, 4800 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியதும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ரெண்டு தரப்புல யாற்ற அணுசக்தி பவர் இருக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னா, அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாக தன்னை அவர்கள் அறிமுகப்படுத்தாவிட்டாலும் குறைந்தது 90 அணு ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான், வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்குது, மாற்று கருத்தில். ஆனா ஈரானை பொறுத்தவரையில் தன்னிடத்தில் அணு ஆயுதம் இருப்பதாக வெளிப்படையாக அறிவிக்காத ஒரு நாடு. ஆனால் அணு ஆயுதத்தை மேம்படுத்திய அனைத்து சிஸ்டங்களையும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பல அணுசக்தி வசதிகள், ஆராய்ச்சி மத்திய நிலையங்கள் அவங்களிடத்தில் இருக்குது. 2000க்கு முற்பட்ட காலங்களில் ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அணு ஆயுத தயாரிப்புக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார். அதனால நாங்கள் தயாரிக்காமல் இருந்தோம் என்று சொல்லி இருந்தவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த தடை தளர்த்தப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது. எனவே ஆயுத உற்பத்தியிலையும் ஆயுத தயாரிப்பிலையும் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதிலையும் இஸ்ரேலை விட ஈரான் முன்னணியில் தான் இருக்கிறது. தொழில்நுட்பத்திலும் வல்லமை கொண்ட நாடாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன வெற்றிக்கு அருள் புரிவானாக, பாலஸ்தீனம் சுதந்திரமடைய அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.